வணக்கம் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் ஜாதகம் A to Z சேனலின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நிறைய பேர் புலம்புகிற ஒரு விஷயம், நான் மாடங்காதிரி உழைக்கிறேன், நிறைய சம்பாதிக்கிறேன், ஆனா மாச கடைசியில பார்த்தா கையில ஒரு பைசா கூட மிஞ்ச மாட்டேங்குது, வந்த பணம் எப்படி செலவாச்சுனே தெரியல அப்படிங்கிறது தான். உங்களுக்கும் இந்த நிலைமை இருக்கா? எவ்வளவு சம்பாதிச்சாலும் பணம் கையில் தங்காமல் ஏதோ ஒரு ரூபத்துல மருத்துவ செலவாகவோ வண்டி ரிப்பேர் செலவாகவோ வீண் விரயமாகிக்கிட்டே இருக்கா? கவலைப்படாதீங்க. உங்கள் வீட்டில் பணவரவு அதிகரிக்கவும் வந்த பணம் நிலைத்து நிற்கவும் மகாலட்சுமி உங்கள் வீட்டில் நிரந்தரமாக குடியேறவும் நம் முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்த 5 மிக மிக எளிய ஆன்மீக ரகசியங்களைத்தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்கப் போகிறோம். இதுக்காக நீங்க ஆயிரக்கணக்கில் செலவு செய்து யாகம் வளர்க்க வேண்டாம், பெரிய பெரிய பரிகாரங்கள் செய்ய வேண்டாம். உங்க வீட்டில நீங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்கள் தான். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா நான் சொல்லப் போகிற 5வது குறிப்பு உங்கள் தலையெழுத்தையே மாற்றக்கூடிய ஒரு மிக முக்கியமான ரகசியம். 1. நிலைவாசல் ரகசியம். முதல் விஷயம் நம்ம வீட்டு நிலைவாசல். ஒரு வீட்டிற்கு மகாலட்சுமியும் குலதெய்வமும் நுழையும் இடம்தான் நிலைவாசல். அந்த இடம் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்துதான் அந்த வீட்டில் செல்வம் சேரும். நிறைய பேர் இப்போதெல்லாம் நிலைவாசலில் மஞ்சள் குங்குமம் வைப்பதையே மறந்துவிட்டார்கள். பிளாஸ்டிக்ல ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டிடறாங்க. அப்படி செய்யக்கூடாது. வாரம் 2 முறை செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் உங்கள் வீட்டு நிலைவாசலை தண்ணீர் விட்டு துடைத்து உண்மையான மஞ்சள் தூளை பன்னீர் அல்லது தண்ணீர் விட்டு குழைத்து நிலைவாசல் முழுவதும் பூச வேண்டும். அதன் மேல் குங்குமம் வைக்க வேண்டும். இது தீய சக்திகளை தடுத்து நேர்மறை சக்தியை வீட்டுக்குள் ஈர்க்கும். அதேபோல தினமும் மாலை சரியாக 6 மணி அளவில், அதாவது இருட்டும் நேரமான பிரதோஷ வேளையில் வீட்டின் நிலைவாசலுக்கு வெளியே ஒரு சிறிய அகல் விளக்கில் நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி தீபமேற்ற வேண்டும். இருள் சூழ்ந்து வரும் நேரத்தில் உங்கள் வீட்டில் முதலில் ஒளிரும் இந்த தீப வெளிச்சத்தை பார்த்துதான் மகாலட்சுமி உங்கள் வீட்டை தேடி வருவாள். 2வது முக்கியமான குறிப்பு, கல்லுப்பு. மகாலட்சுமி பார்க்கடலில் அவதரித்தவள் என்பது நமக்கு தெரியும். அதே கடலிலிருந்து கிடைக்கும் கல்லுப்பும் மகாலட்சுமியின் நேரடி அம்சமாகும். உங்கள் வீட்டில் பணக்கஷ்டம் தீர வேண்டுமென்றால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை 6 முதல் 7 மணிக்குள் அல்லது மதியம் 1 முதல் 2 மணிக்குள் சுக்கிர ஓரையில் கடைக்கு சென்று ஒரு பாக்கெட் கல்லுப்பு வாங்கி வாருங்கள். அதை வீட்டில் உள்ள உப்பு ஜாடியில் நிரப்புங்கள். சமையலறையில் உள்ள உப்பு ஜாடி அல்லது உப்பு பாத்திரம் ஒருபோதும் காலியாக இருக்கவே கூடாது. அது எப்போதும் நிறைவாகவே இருக்க வேண்டும். உப்பு குறைய குறைய உங்கள் வீட்டில் செல்வமும் குறையும் என்பது ஐதீகம். மேலும் வீட்டை துடைக்கும்போது அந்த தண்ணீரில் சிறிது கல்லுப்பு சேர்த்து வீட்டை துடைத்தால் வீட்டிலுள்ள கண் திருஷ்டி, எதிர்மறையாற்றல் எல்லாமே நீங்கி பணம் வருவதற்கான தடைகள் சுக்குநூறாக உடைந்துவிடும். 3வது குறிப்பு, நீங்கள் பணம் வைக்கும் பர்ஸ் அல்லது பீரோ. நாம் பணத்தை எவ்வளவு மதிக்கிறோமோ அவ்வளவு தூரம் பணம் நம்மை தேடி வரும். பலருடைய பர்ஸை திறந்து பார்த்தால் அதில் பழைய பில்கள், மளிகை கடை ரசீதுகள், ATM ஸ்லிப்புகள், கிழிந்த காகிதங்கள் என்று ஒரு குப்பை தொட்டி போல வைத்திருப்பார்கள். பணம் கசங்கி மடங்கி கிடக்கும். லக்ஷ்மி தேவி குப்பையான இடத்தில் தங்கவே மாட்டாள். உடனே உங்கள் பர்ஸை சுத்தம் செய்யுங்கள். தேவையற்ற காகிதங்களை தூக்கி எறியுங்கள். ரூபாய் நோட்டுகளை அழகாக வரிசையாக அடுக்கி வையுங்கள். பணத்தை கொடுக்கும்போதும் சரி வாங்கும்போதும் சரி சந்தோஷமாக வாங்குங்கள். பணம் உங்கள் பர்ஸில் எப்போதும் குறையாமல் இருக்க ஒரு சிறிய மஞ்சள் துணியில் ஒரு துண்டு பச்சை கற்பூரம் மற்றும் 2 ஏலக்காய் வைத்து முடிச்சு போட்டு உங்கள் பர்ஸிலோ அல்லது பீரோவிலோ வையுங்கள். பச்சை கற்பூரத்தின் வாசனைக்கு பணத்தை ஈர்க்கும் பிரம்மாண்டமான சக்தி உண்டு. 4வது விஷயம், வீட்டின் வாஸ்து மற்றும் தண்ணீர் கசிவு. இதை பலரும் கவனிப்பதே இல்லை. உங்கள் வீட்டு பாத்ரூம் அல்லது சமையலறையில் குழாய்களில் தண்ணீர் சொட்டிக்கொண்டே இருக்கிறதா? உடனே பிளம்பரை கூப்பிட்டு சரி செய்யுங்கள். தண்ணீர் எந்த அளவுக்கு வீணாக சொட்டி வெளியேறுகிறதோ அதே அளவுக்கு உங்கள் வீட்டிலுள்ள செல்வமும் மருத்துவ செலவாகவோ வம்பு வழக்காகவோ வெளியேறிக்கொண்டே இருக்கும். தண்ணீர் விரயம் என்பது செல்வ விரயத்தின் முதல் அறிகுறி. அதேபோல வீட்டின் வடகிழக்கு மூலை, அதாவது ஈசானிய மூலை, இந்த இடத்தை எப்போதும் சுத்தமாக வெளிச்சமாக வைத்திருக்க வேண்டும். அங்கே போய் பழைய இரும்பு சாமான்கள், குப்பை, துடைப்பம் போன்றவற்றை வைக்கக்கூடாது. ஈசானிய மூலை எவ்வளவு லேசாக இருக்கிறதோ அவ்வளவு எளிதாக பணவரவு உங்களுக்கு கிடைக்கும். தலையெழுத்தை மாற்றும் மிக முக்கியமான பரிகாரம்.
இப்போது நாம் 5வது மற்றும் மிக முக்கியமான குறிப்புக்கு வந்துவிட்டோம். என்னதான் பூஜை புனஸ்காரங்கள் செய்தாலும் சிலருக்கு மட்டும் பண கஷ்டம் தீரவே தீராது. அதற்கு காரணம் முற்பிறவியில் செய்த கர்ம வினைகள் அல்லது பித்ருதோஷமாக இருக்கலாம். இதை உடைக்க ஒரு எளிய வழி ஜீவகாருண்யம், அதாவது வாயில்லா ஜீவன்களுக்கு உணவளிப்பது. வாரம் ஒரு முறை, குறிப்பாக வெள்ளிக்கிழமை அல்லது அமாவாசை நாட்களில் கோமாதாவான பசுமாட்டிற்கு 2 கட்டு அகத்திக்கீரை அல்லது வாழைப்பழங்கள் வாங்கிக் கொடுங்கள். பசுவிடம் 33 கோடி தேவர்கள் வாசம் செய்கிறார்கள். நீங்கள் கொடுக்கும் ஒரு கட்டு கீரை உங்கள் வாழ்க்கையில் உள்ள பெரும் தடைகளை உடைத்தெறியும். அதேபோல தினமும் காலையில் மொட்டை மாடியில் பறவைகளுக்கும் காகங்களுக்கும் ஒரு கைப்பிடி தானியம் மற்றும் தண்ணீர் வையுங்கள். அந்த வாயில்லா ஜீவன்கள் வயிறு குளிர்ந்து உங்களை வாழ்த்தும். அந்த ஒரு ஆசீர்வாதம் மகாலட்சுமியின் அருளை உங்களுக்கு பரிபூரணமாக பெற்றுத்தரும். நண்பர்களே, நான் சொன்ன இந்த 5 விஷயங்களை இன்றிலிருந்தே உங்கள் வீட்டில் கடைபிடிக்க தொடங்குங்கள். நிச்சயமா சில வாரங்களிலேயே உங்களுடைய பணவரவில் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் கண்கூடாக காண்பீர்கள். இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். இது மற்றவர்களுக்கும் பயன்பட உடனே உங்கள் நண்பர்கள் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்களில் ஷேர் பண்ணுங்க. நம்முடைய ஜாதகம் A to Z சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துவிடாதீர்கள். மீண்டும் அடுத்த பயனுள்ள ஆன்மீக தகவலுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.